நாங்கள் வந்து வருஷம் வருஷம் மழை காலத்துக்கு முன்னாடி மண் அடிப்போம். அப்போ தான் வந்து தண்ணி வீட்டை சுற்றி தேங்காமல் இருக்கும். அந்த பக்கத்தில் எவ்வளோ பள்ளமாக இருக்குது அதே அளவுக்கு தான் இங்கேயும் இருந்துச்சு. ஸோ எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமாக மண் அடித்து தான் மேக்ஸிமம் ஒரு 5 லோடு 5 லோடு ஒன்று மாதிரி அடித்து தான் இந்த அளவுக்கு மேலே வரைக்கும் உயர்த்தியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த மாட்டு தட்டி இது எல்லாத்தையுமே அவுத்த வச்சு திரும்ப என்ன பண்ணுவோன்னா ரிட்டன் மண்ணை அடித்து சமமாக்கினதுக்கப்புறம் ரிட்டன் மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாம் தட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவோம். ஏன்னா மழை காலத்துக்கு அது நனையாமல் இருக்கணும்ல, அதான் அந்த ரோடு வரைக்கும் அடிக்கணும். ஏன்னா அது வரைக்குமே எங்கள் இடம் தான். அங்கிட்டு கூட்டி ஃபுல்லாக தண்ணி வந்துடும். உங்களால் இமேஜின் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு தண்ணி கெட்டும், ஃபுல்லாக கெட்டிடும். இந்த ரோடு இதே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ எவ்ரி இயர் மண் அடிக்கணும், அடித்தாதான் முடியும். இதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம ஒதுக்கணும். இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குல்ல, ஆனால் ஆடு மாடு இருந்தால் தான் இன்னும் அழகாக இருக்கும்.